எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிசம்பர் 18, 2025 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நிப்டி 50 பிளாட்டா தான் வந்து இருந்தது. ஸோ -3 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நிப்டி 50 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல கோல்டு வந்து இன்னைக்கு கொஞ்சம் கெயின் ஆயிருக்கு. ஆபரண தங்கம் ஒரு கிராம் 40 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகி 12,440 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே கோல்டு வந்து ஃபேமா அந்த 4,300 அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியால மார்க்கெட் வந்து பெருசா மூவ்மெண்ட் கொடுக்கல அப்படின்னாலும் நேத்து அமெரிக்கால செல் ஆஃப் அப்படிங்கிறது ஹெவியா இருந்தது. டெக் ஹெவி இண்டெக்ஸ் ஆன நாஸ்டாக் 100 நேத்து ஒரே நாள்ல 2% கிட்ட வந்து கரெக்டா இருந்தது. அதுக்கான முக்கியமான காரணம் ஆரக்கிள் ஷேர்ல நடந்த ஒரு டெவலப்மெண்ட் தான். பர்சனலா அந்த ஆரக்கிள் ஷேரே 5% கிட்ட வந்து டவுன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஆரக்கிள் ஷேரோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் செப்டம்பர்ல 320 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருந்த அந்த ஷேர் வந்து அங்க இருந்து கிட்டத்தட்ட 50% கிட்ட கரெக்டா இருக்கு. சோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆரக்கிள் வந்து ஏஐ டேட்டா சென்டர்லயும் கிளவுட் கம்ப்யூட்டிங்லயும் வந்து நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றாங்க. சோ அதனால அவங்களோட கடன் அப்படிங்கிறது அவங்களோட ஹிஸ்டரியிலே இல்லாத அளவுக்கு பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நியூஸ் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஃபண்டிங் பார்ட்னரான ப்ளூ ஹவுல் கேபிட்டல் அப்படிங்கிற கம்பெனி வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்றதா இருந்த $10 பில்லியன் டேட்டா சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நாங்க வெளியே போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்து ஆரக்கிள் ஷேர் 5% கரெக்டானதுக்கான காரணம். சோ இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லா டெக் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லயும் வந்து இருந்தது. ஏன்னா எல்லா கம்பெனிஸுமே ஏஐக்கு வந்து பயங்கரமா வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது வந்து கடன் ரிலேட்டடாகவும் வந்து எல்லா கம்பெனிஸ் மேலே பிரஷர் இருக்கு அப்படிங்கிறதுனால நேற்று என்விடியால இருந்து ஆரக்கிள், பிராட்காம், ஆல்பபெட் எல்லா கம்பெனிஸுமே வந்து நேற்று நெகட்டிவ் டெரிட்டரியில இருந்தாங்க. சோ அது மட்டும் இல்லாம ஃப்ரைடே வந்து ஜப்பானோட சென்ட்ரல் பேங்கோட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மீட்டிங் வந்து இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆனா அங்கேயுமே வந்து மார்க்கெட்ல பிரஷர் வர சான்ஸ் இருக்கு. ஸோ பர்சனலா நான் வந்து டெய்லி வந்து இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஆள். இப்போ கொஞ்ச நாளா இன்வெஸ்ட் பண்ற அந்த அமௌண்ட்டை வந்து கொஞ்சமா வந்து குறைச்சிருக்கேன். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப வந்து ஒரே சைடா எங்கேயுமே போகாம ஒரே பிளேஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஏதாவது டவுன் ட்ரெண்ட் வந்தா இன்வெஸ்ட் பண்றதுக்கு அந்த அக்குமுலேட் பண்ண காசை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் வந்து மியூட்டட் பண்ணியிருக்கேன். அடுத்து F&O ட்ரேடிங் பத்தின ஒரு டேட்டா வந்து வந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செபி வந்து F&Oல ரீட்டைலர்ஸ் பயங்கரமா வந்து லாஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அதுக்கு தடைகள் வந்து கொண்டு வந்தாங்க. F&O வந்து நிறைய பேர் பண்ண முடியாத மாதிரி. ஆனா அதுக்கப்புறம் அது வந்து ஸ்டெபிலைஸ் ஆகி இப்போ திரும்ப வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ட்ரேடிங் வால்யூம் அப்படின்னு பார்த்தோம்னா போன ஃபினான்ஷியல் இயர் 25 Q2 விட இந்த ஃபினான்ஷியல் இயர் 26ல Q3ல இந்த ட்ரேடிங் வால்யூம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ செபி வந்து என்னதான் வந்து நோட்டிஃபை பண்ணாலும் F&Oல வந்து இன்வெஸ்ட் பண்றது அதை வச்சு ட்ரேட் பண்றது அப்படிங்கிறத பண்ணிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த நியூஸ் நமக்கு சொல்லுது. பட் பர்சனலா நான் முன்னாடி வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் F&O அப்படிங்கிறது நம்மள மாதிரியான ரீட்டைல் பீப்புளுக்கு கிடையாது. அது வந்து வெல்த் ஜென்ரேட் பண்றதுக்கு எந்த விதத்திலுமே வந்து நமக்கு உதவி பண்ணாது. அடுத்து ஸ்டாக் ரிலேட்டட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். HDFC பேங்க் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா 3 கோடிக்கு கம்மியா நீங்க அந்த பேங்க்ல வச்சிருக்க FD அக்கௌண்ட்டுக்கு ஆனா அந்த டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 15 பேசிஸ் பாயிண்ட் வந்து குறைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து எதிர்பார்த்தது தான். ஏன்னா எல்லா பேங்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து RBI ரேட் கட் பண்ண ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ அவங்களால கடன் சைட்ல வந்து டெபாசிட்ஸை குறைக்க வேண்டிய ப்ரெஷர் இருக்கிறதுனால இந்த சைடு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து அவங்க குறைச்சுதான் அவங்க நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை வந்து காப்பாத்திக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஓலா எலக்ட்ரிக் 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த கம்பெனில வந்து ப்ரமோட்டர் வந்து ஸ்டேக் சேல் பண்ணியிருந்தாரு கடனை வந்து பே பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருந்தது. இப்போ திரும்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1% ஸ்டேக்கை திரும்பவும் வந்து அவர் சேல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து வந்திருக்கு. அடுத்து டிசிஎஸ் குறித்து 2 அப்டேட் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா டிசிஎஸ் வந்து அந்த ஏஐ ரிலேட்டட் ஃபர்ம்ஸ்ல வந்து நிறைய கம்பெனிஸை அக்யூர் பண்றதுக்கும் மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் நாங்க வந்து ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துக்கு ஏஐ ரிலேட்டட் ரெவன்யூ மட்டுமே $1.5 பில்லியன் பண்றதுக்கு நாங்க வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு வந்து ஃபீசிபிளா நடக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு வந்து பர்சனலா டவுட் தான். ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல்லே வந்து ஏஐ ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு. பபுள் இருக்கா இல்லையான்னு. டிசிஎஸ் அப்படிங்கிறது இது வரைக்குமே சர்வீஸ் ரிலேட்டட் ஒரு கம்பெனியா தான் இருந்தது. ஸோ அங்க வந்து பெருசா கேபிட்டல் நீடு வந்து கிடையாது.
வெறும் ஹியூமன் ரிசோர்ஸை வச்சு ஒர்க் பண்ற கம்பெனி. பட் ஆனால் ஏஐ ரிலேட்டட் ஒரு ரெவன்யூ வந்து நீங்க ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான கேபிட்டல் வந்து நீங்க ரைஸ் பண்ணணும். அப்படிங்கிறப்ப அது திரும்ப உங்க கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் வந்து பாதிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த கம்பெனில இந்த ஏஐ ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அடுத்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஷேரான டாடா மோட்டர்ஸ் குறித்து 2-3 நியூஸ் வந்திருக்கு. ஒன்னு, டாடா மோட்டர்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த டிமெர்ஜர் ஆகி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் 19% கிட்ட இந்த ஷேர் வந்து ரைஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம புரோக்கரேஜ் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 20% அப்சைட் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த 3 வருஷமா இந்தியால இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மாதிரி வந்து ஸ்டாக்னட்டா இருந்தது. இப்போ அங்க வந்து ஒரு ரிகவரி தெரியுது. ஸோ அது வந்து டாடா மோட்டர்ஸ் வந்து ஒரு மார்க்கெட் லீடரா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த செக்மெண்ட்ல ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல இவங்களுக்கு இருக்கிற ஒரு இஷ்யூ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்க வந்து இவிகோ அப்படிங்கிற அந்த இட்டாலி ட்ரக் மேனுஃபேக்சரை வந்து இன்டகிரேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஸ்மூத்தா நடக்குது அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து புரோக்கரேஜ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அடுத்து பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, ரீசெண்டா டாடா சியாரியா அந்த இதை வந்து மாடலை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் பண்ண 24 மணி நேரத்துல 70,000 புக்கிங் வந்து அந்த வெஹிக்கிள் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிசம்பர்ல ஒரு ஸ்பெஷல் இஎம்ஐ ஸ்கீம் வந்து 10 கார் மாடலுக்கு வந்து டாடா மோட்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இஎம்ஐ டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 84 மாசத்துல இருந்து 120 மாசம் வரைக்கும் ரேஞ்ச் பொறுத்து வந்து வேரி ஆகுது. அதுல ஃபேமஸான மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டாடா நெக்ஸான் வந்து 8,000 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இஎம்ஐ போட்டிருக்காங்க. டாடா பஞ்ச் வந்து 6,000 ரூபாய் அப்படின்னு வந்து இருக்கு. கம்மியான இஎம்ஐ அப்படின்னு பார்த்தோம்னா டியாகோ 5,000 ரூபாய் இஎம்ஐ கட்டி வந்து நீங்க கார் டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டாடா கர்வ், அது வந்து 15,000 இஎம்ஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சேல்ஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி டாடா மோட்டர்ஸ்ல இருந்து வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஷேருமே பர்சனலா என்கிட்ட இருக்கு. நான் அப்பப்போ கொஞ்சம் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த ரெண்டுமே வேல்யூவேஷன் சைடு வந்து கொஞ்சம் நமக்கு ஃபேவரபிளா இருக்கு. அதே சமயத்துல 2 ஷேர்லயுமே கொஞ்சம் ப்ரெஷர் பாயிண்ட்ஸும் இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இந்த வேல்யூவேஷன்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பர்சனலா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்து டாடால வந்து இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் செக்மெண்ட்ல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 1.5 கோடி வந்து அவங்க வந்து இந்த செக்மெண்ட்ல வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்ணி இதை வந்து டெவலப் பண்ண போறோம். ஐபோன் ரிலேட்டட் எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், அதர் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்க வந்து இந்த செக்மெண்ட்டை டெவலப் பண்ண போறோம் அப்படிங்கிறது டாடா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நாம நேத்து வீடியோலயே பார்த்தோம், செபியோட மீட்டிங் வந்து நேத்து நடந்து முடிஞ்சிருந்தது. ஸோ அதுல நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸா ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற எல்லாருக்குமே தெரியும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதாவது அந்த மியூச்சுவல் ஃபண்டை நடத்துற அந்த ஃபண்ட் ஹவுஸுக்கு வந்து நம்ம கொடுக்குற ரேஷியோ. ஸோ அதை வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே ஒரு ரேஞ்சுக்குள்ள வச்சிருப்பாங்க. பட் ஆனால் செபி வந்து பொதுவா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோக்குன்னு ஒரு லிமிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ அந்த லிமிட்டை அக்ராஸ் ஃபண்ட்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு முன்னாடி 1.0% அப்படிங்கிறது வந்து லிமிட்டா இருந்தது. இப்போ அதை 0.9 வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வேற விதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்கு. அடுத்து செக்மெண்ட் வைஸ் அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில 2-3 அப்டேட் இருக்கு. ஒன்னு, இந்தியால வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கார்பன் எமிஷன் நார்ம்ஸ்ல வந்து ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருந்தது. ஸ்மால் கார்ஸ்க்கு வந்து எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அது ரிலேட்டடா டாடா மோட்டர்ஸும் ஜேஎஸ்டபிள்யூ வந்து பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் கூட நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்லிமெண்ட்ல பேனல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க பாலிசி புஷ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு தான் தரப்போறோம், ஹைபிரிட்ஸ்க்கு வந்து அதே மாதிரி கொடுக்க போறது இல்ல, அந்த சப்போர்ட் வந்து நாங்க ஹைபிரிட்ஸ் கொடுக்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுவுமே டாடா மோட்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸா தான் வந்து இருக்கு. ஏன்னா இந்த இவி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து 5% ஜிஎஸ்டி, அது மட்டும் இல்லாம காம்பன்சேஷன் செஸ் வந்து கிடையாது. அதே சமயத்துல ஹைபிரிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 18%ல இருந்து 40% வரைக்கும் வெஹிக்கிள் சைஸை பொறுத்து வந்து ஜிஎஸ்டி இருக்கு. ஸோ இந்த டாக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது இவி சேல்ஸை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணுது. இப்போ ஹைபிரிட் மேனுஃபேக்சர் பண்ற எல்லாருமே அந்த பெனிஃபிட்டா எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் ஆனா அது வந்து நடக்கல.
அடுத்து நம்ம நேத்தே பார்த்திருந்தோம், யூரோப்பியன் யூனியன்லயும் சரி அமெரிக்காலயும் சரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷனும் சரி சேல்ஸும் சரி கொஞ்சம் குறையுது அப்படிங்கிற மாதிரி. சோ இது வந்து சைனாக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன்னா சைனால இவி மாடல்ஸ் வச்சிருக்கிற கம்பெனிஸ் எல்லாருமே ஆல்ரெடி வந்து நல்லாவே க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. யூஎஸ்லயும் யூரோப்லயும் பிரஷர் இருக்கிற வரைக்கும் அது அட்வான்டேஜா வந்து சைனாக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபோர்டு வந்து நேத்தே பார்த்தோம், அவங்களோட இவி வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கிராப் பண்ண போறோம் அப்படின்னு. அது ரிலேட்டடா இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, அவங்க அந்த இவி பேட்டரிக்கு கொரியால இருக்கிற அந்த எல்ஜி கூட ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட்டிருந்தாங்க. இப்ப அந்த கான்ட்ராக்டையும் வந்து ஸ்கிராப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பேங்க்ல வந்து என்ன அப்டேட் இருக்கு அப்படின்னா, பேங்க்ல இருக்கிற பெரும்பாலான பெரிய பேங்க்ஸ் எல்லாமே அவங்களோட போக்கஸை செக்யூர்ட் லோன்ஸ் பக்கம் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் இந்த மாதிரி அன்செக்யூர்ட் செக்மெண்ட்ல நிறைய லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து செக்யூர்ட் லோன்ஸ் வந்து லோன் கொடுக்கறதுக்கு ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த மகாத்மா காந்தி ரூரல் 100 நாள் வேலை திட்டம். சோ அது வந்து பில் வந்து டேபிள் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த பில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, 100 நாள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ 125 நாளா நாங்க இன்க்ரீஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா பிசினஸ் லைன்ல வந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 100 நாள் அப்படிங்கிறது அந்த ஸ்கீம்ல இருக்கிற விஷயமா இருந்தாலும் கள நிலவரத்துல வெறுமனே 36 நாள் தான் வந்து இந்த வருஷம் ஒரு ஃபேமிலிக்கு இந்த ஸ்கீம் மூலமா வந்து வேலை கிடைச்சிருக்கு. இது 2020ல வந்து 51 நாளா இருந்தது. சோ இது வந்து படிப்படியா வந்து குறைஞ்சு இப்ப 36 நாளா வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டேட்ஸ் வந்து இப்ப 40% ஃபண்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்தமா எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் சேர்த்து 30,000 கோடி எக்ஸ்ட்ரா வந்து அவங்களுக்கு செலவாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியில ஒரு அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னா, மார்கன் ஸ்டான்லி அடுத்த பினான்சியல் இயரோட Q1ல ஏர்டெல் அண்ட் ஜியோ இந்த ரெண்டு டெலிகாம் கம்பெனிஸ்மே அவங்களோட டாரிஃபை 16ல இருந்து 20% இன்க்ரீஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ எல்லாரோட மொபைல் பில்லும் ஏற போகுது. அதே சமயத்துல இன்னைக்கு பார்லிமெண்ட்ல டெலிகாம் மினிஸ்டர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இந்த டெலிகாம் கம்பெனிஸ் எல்லாமே வந்து அவங்களோட டெலிகாம் பிரைசிங்க கொஞ்சம் அஃபோர்டபுளா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. பட் ஆனா நம்ம முன்னாடி ஒரு வீடியோ வந்து சேனல்ல போட்டிருப்போம், டியோபோலினா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி இந்தியாவோட டெலிகாம் இண்டஸ்ட்ரி வந்து ஏர்டெல் ஜியோ இது ரெண்டுக்குள்ள ஒரு டியோபோலியா மாறிடுச்சு அப்படின்னு. சோ ஒரு இண்டஸ்ட்ரி டியோபோலியா மாறினதுக்கு அப்புறம் அந்த பிரைசிங் பவர் அப்படிங்கிறது அந்த கம்பெனிஸ்ல தான் இருக்கும். சோ கவர்மெண்ட் அதை பெருசா வந்து மாடரேட் பண்ண முடியாது. அடுத்து இந்த எக்கோட குவாலிட்டி ரிலேட்டடா ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருந்தது. சோ FSSAI வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க வந்து சாம்பிள்ஸ் எடுத்து அதை வந்து நாங்க வந்து செக் பண்ண போறோம் அப்படின்னு. சோ இப்போ அந்த சாம்பிள் கலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து சில்வர் வந்து பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. 2 லட்சத்தை வந்து தாண்டிடுச்சு இந்தியால. அது மட்டும் இல்லாம பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த லாங் டேர்ம் இண்டஸ்ட்ரியல் டிமாண்டும் சப்ளைல இருக்கிற லிமிட்டும் வந்து இந்த ரேலியை இன்னும் வந்து கொஞ்சம் புஷ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து மார்க்கெட் ரிலேட்டடா 2-3 அப்டேட் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஒன்னு, இந்த வருஷம் முடிய போகுது. இந்த வருஷம் IPOs வருஷ கட்டி வந்தே இருந்தது. இந்த வருஷத்துல மட்டும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 344 IPOs வந்து வந்திருக்கு. ஆனா இந்த IPOஸ்ல வந்து லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இது மூலமா கிடைச்ச கெயின் என்ன அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மீடியன் ரிட்டர்ன் அப்படிங்கிறது 0% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா லிஸ்ட் ஆன கம்பெனிஸ்ல 50% கம்பெனிஸ், அதாவது 150 கம்பெனிஸ்க்கும் மேல வந்து அவங்க இஷ்யூ பிரைஸை விட கம்மியான பிரைஸ்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது எப்பவுமே ரிஸ்கான ஒரு விஷயம். ஏன்னா அந்த கம்பெனி பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த ஐபிஓ லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத ஒரு 2-3 குவார்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாம்ங்கிறதே நமக்கு வந்து தெரியும். அடுத்து இந்த ஐபிஓ நடந்த அந்த பஸ் அப்படிங்கிறது இந்த வருஷ கடைசியிலையும் தொடருது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் வந்து மீஷோ வந்து ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமும் அந்த ஷேர் மேல இருக்கிற மோகம் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு போகவே இல்லை. எப்ப லிஸ்ட் ஆச்சோ அந்த லிஸ்ட் ஆன பிரைஸ்ல இருந்து கிட்டத்தட்ட டபுள் ஆக போகுது கொஞ்ச நாள்லயே. அது மட்டும் இல்லாம அவங்களோட மார்க்கெட் கேப் வந்து 1 லட்சம் கோடி வந்து நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இந்த ஷேருமே ஒரு வருஷம் கழிச்சு எந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அடுத்து இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி, அதாவது புரோக்கர்ஸ் கிட்ட கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிற அந்த விஷயம், அது வந்து அக்டோபர்ல பயங்கரமா வந்து க்ரோ ஆயிருந்தது. 10% கிட்ட க்ரோ ஆயிருந்தது. இப்போ நவம்பர்ல அந்த growth வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 2.7% வந்து க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல ஓவரால் புக் அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஹைல தான் வந்து இருக்கு. அடுத்து இன்டர்நேஷனல் லெவல்ல இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா,
ஓபன் ஏஐ வந்து அமேசான் கூட 10 பில்லியன் டாலர்ஸ் வந்து நாங்க ரைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏ ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற பிரச்சனையா நான் பாக்குற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த 7 பெரிய டெக்னாலஜி ரிலேட்டட் கம்பெனிஸ் அவங்களுக்குள்ளேயே வந்து பணத்தை ரொட்டேட் பண்ணி அவங்க ஆர்டர்ஸ் இல்ல அதுக்கான அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கறத போடுறாங்க. சோ அப்படிங்கிறப்ப அதனால வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமா மேனிபுலேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்டிகல்ஸ் வந்து சொல்றாங்க. அடுத்து இந்தியன் மார்க்கெட் பத்தி ஒரு அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்தியாவோட விக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, அடுத்த கொஞ்சம் ஒரு 3 மாசத்துக்கிட்டவே வந்து பெருசா மார்க்கெட்ல எந்த சடன் மூவ்மெண்ட்டும் இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேடர்ஸ் எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் வந்து இந்த விக்ஸ் வந்து இவ்வளவு கம்மியா இருக்கிறதோட அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிகல்ல வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க பர்சனலா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபி அட்வைஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.